ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள். விஸ்வாவச வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்கள், அதாவது இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா முக்கியமான 4 கிரகங்களின் பெயர்ச்சிகள் ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு சூரியனின் நகர்வை வைத்துதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு இந்த விஸ்வாவச வருடத்துல எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான ஒரு இன்பமான தருணத்தையும் கொடுக்கறதுக்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த விஸ்வாவச வருடம் இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. நிறைய பிரயத்தனங்கள், நிறைய எத்தனங்கள், நிறைய முயற்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகள் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கும் நீங்க செஞ்ச உழைப்புக்கும் எந்த விதமான ஒரு அங்கீகாரமுமே இல்லாம இருந்திருப்பீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியில சில பேர் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத உபத்திரவங்கள்லாம் உங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம், நிம்மதியான ஒரு நித்திரை, இல்ல ஒரு நிம்மதியான உணவு அப்படின்றது எதுவுமே இருக்காது. அந்த அளவிற்கு என்ன செஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அளவு சாப்பிட போனா அந்த சாப்பிடும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போன் கால், இந்த மாதிரி எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் அவர்களை நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது, வருடங்களாக தான் இருந்தது. இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குன்னு சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு 40 வருஷம் கழிச்சுதான் இப்பதான் யோசிக்கிறீங்க துலாம் ராசி என்பவர்கள், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லாம போச்சே, நமக்குன்னு சில விஷயங்களை செய்யாம போயிட்டோமே அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இத்தனை வருடம் கழிச்சு நம்ம ரொம்ப லேட்டா எல்லாமே யோசிக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் அதுல ஒரு மனசு வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு அது மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றுச்சு அப்படின்னு அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப போல்டா இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு அதிபதி இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில அந்த சுவாதி நட்சத்திரமும் இருக்கிறதுனால காசு பணத்தினால ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடியவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு மீடியா துறையில நல்ல ஜொலிக்கக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். அந்த ராகுவும் சுக்கிரனும் சேரும் போது இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா மீடியா துறையில, அடுத்து பாத்தீங்கன்னா பிளேபேக் சிங்கராவோ, இல்ல ஒரு டான்சராவோ, இல்ல ஒரு லிரிக்ஸ்டாவோ, இல்ல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டராவோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய ஒரு பட வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வருமானங்களை சரியான வழியில செலவு பண்றீங்களா அப்படிதான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து போயிட்டாரு. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்ததுனால அந்த பணங்கள் வருமானங்கள் எல்லாமே தேவையில்லாத வியாதிகளுக்கு, திடீர்னு விபத்துக்களுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய, குழந்தைகள்னால அவமானங்கள், அசிங்கங்கள், ஏதோ ஒரு வழக்குல குழந்தைகள் மாட்டிருப்பாங்க, அவங்கள அதுல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த வருமானங்கள்லாம் யூஸ் ஆயிருக்கும். இப்படி உங்களுடைய வருமானத்தை ஒரு பத்திரமாக பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கடந்த காலத்துல இருந்திருப்பீங்க. இப்ப வரக்கூடிய வருமானத்தை ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது.
துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் இப்ப இருக்கக்கூடிய வேலைகள் நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து ரிலீவ் ஆகி வேற இடத்துக்கு ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனைகள்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த மாற்றங்கள்லாம் செஞ்சுக்கலாம். நீங்க எங்க போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம். வேலை மாற்றம் செஞ்சுக்கலாம். அந்த வேலை மாற்றத்தினால ஏதாவது ஒரு பொருளாதார பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பொருளாதார பாதிப்புன்றது இனிமேல் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டீங்க, நிறைய இழந்திருக்கிறீங்க. அந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் புதிதாக தொழில் முயற்சியில ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய தசாபுத்தி எல்லாம் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா நான் தொழில் முயற்சியில ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னோடனே நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு தொழில ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்க சில தொழில்கள் உங்களுக்கு உண்டான தொழில்களை ஆரம்பிக்கும் போது அது நல்ல ஒரு லாபத்தை நல்ல ஒரு வரவேற்பை அந்த சமுதாயத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்ப அளவுல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி பிரிவு, அடுத்து கல்யாணம் ஆகி அங்க அதுல ஒரு தோல்விகள், டைவர்ஸ், காதல் திருமணம் ஆகி அந்த காதல் திருமணத்துல சில பிரச்சனைகள், இப்படி எல்லாம் இந்த பெண்கள் அதிகமாக சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். பிரிந்த திருமணங்கள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா காதல் ஏதாவது பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்னா அது எல்லாமே மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்க போது. இந்த வருடத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து மறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த உடல் உபாதைகள் வந்து வந்து மறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திடீர்னு தலை சுத்தம், திடீர்னு நிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும், சுகர் ஜாஸ்தியா இருக்கும். எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க, அது எல்லாமே கரெக்டான ஒரு லெவலுக்கு வந்து நிக்கும். இந்த மாதிரியாக அந்த தொந்தரவுகள் அதிகரிச்சு அதுவே தானாக சரியாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்களும் உழைக்கணும் உழைக்கணும் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இப்ப ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அதனால யாராவது டீச்சரா இருக்கிறீங்க, இல்ல கைத்தொழில் ஏதாவது தெரிஞ்சவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தாராளமா செஞ்சுக்கலாம். இல்ல வயதான பெண்களா இருக்கிறீங்க, இல்ல வயதானவர்களா இருக்கிறீங்க, எனக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல அந்த சமையல ஒரு சின்ன ஒரு ஹாபியா எடுத்து சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா அதுல ஒரு பொழுதுபோக்குகள் இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களா சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.